அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆனியன் பரோட்டா. நல்ல லேயராக ஆனியன் பரோட்டா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். அது கூட இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரோக்கலி பரோட்டாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க வந்து இப்போ இந்த ஆனியன் பரோட்டா வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. முழு தனியாக வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து ஆயிலில் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு அது கூட வந்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதோட வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் வந்து அதில் வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு இது கடைசியாக வந்து இது கூட வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெங்காயத்தில் உள்ள அந்த ஈரப்பதத்தை எடுத்ததற்கும் பைண்டிங் ஆகிறதுக்காக வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட கடைசியாக வந்து மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. இதான் ஆனியன் பரோட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஆனியன் பரோட்டா ஃபில்லிங்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நான் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட்டும் எண்டும் மட்டும் கட் பண்ணாமல் சென்டரில் நல்லா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நல்லா வந்து பரோட்டா மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் கோதுமை மாவு வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தேய்க்கும் போது அந்த ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்ச அந்த ஆனியன் வந்து ஸ்டப்பு வந்து வெளியே வரும், எட்டி பார்க்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் மேலே வந்து நல்லா வந்து கோதுமை மாவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி நல்லா தின்னாக அதை தேய்ச்சி எடுத்து தோசை தவாவில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தோசை தவாவில் வந்து ஆயிலை விட நெய் விடுங்க. நெய் வந்து நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நெய் 2 பக்கமும் விட்டு இந்த மாதிரி பரோட்டாவை அழகாக போட்டு எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து உங்களுக்கு நல்ல லேயராக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இத்தனை நாள் ப்ரோக்கோலி பரோட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆனியன் பரோட்டா அதை விட அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் நான் வந்து தயிர் பச்சடி, வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் ஆனியன் பரோட்டா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து ப்ரோக்கோலி பரோட்டாவை விட இப்போ ஆனியன் பரோட்டா ரொம்ப ஃப்ளேவராக ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு